பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன கயல், கடலுக்கு போன உன்னோட வீட்டுக்காரரு இன்னும் திரும்பலையா? என்னோட வீட்டுக்காரர் முன்னாடியே வந்துட்டாரே. அப்படியா? கூடுதல் மீனுக்காக காத்திருக்காரு போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. அதோ அங்க வருது பாரு, உங்களோட படகு தானே அது? ஆமா செண்பகம், நான் உடனே அங்க போறேன். இரு கயல், நானும் வரேன். என்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நானும் பாக்குறேனே. வா வா, அப்படியே ஒரு கூடையையும் கையில எடுத்துக்கோ. கூட வரேன்னு சொன்னதுக்கு கூடையே கையில கொடுத்து வேலை வாங்குற? இதுக்கு கூலி கொடுத்துடணும், சரியா? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அந்த மீனுங்களை வலையில இருந்து எடுத்து போடு. சரி, நான் அந்த பெரிய மீனெல்லாம் எடுத்துடுறேன். பார்த்து செண்பகம், பக்குவமா எடு, வலைய சேதப்படுத்துறாத. அதெல்லாம் உன்னை விட நல்லாவே நான் வேலை பார்ப்பேன். சரிதான், அந்த சின்ன மீனெல்லாம் இந்த கூடையில போடு. ஏன் கயல், இந்த சின்ன மீனெல்லாம் அப்படியே விட்டிருந்தா நாளைக்கு பெருசா வளர்ந்துருக்கும்ல. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? கிடைக்கிறத இப்பவே எடுக்க வேண்டியதுதான். அப்படி சொன்னா எப்படி? என்னோட வீட்டுக்காரர்லாம் இந்த மாதிரி சின்ன மீனெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு நீண்ட கால லாபம் தானே முக்கியம். அப்ப மீனே பிடிக்க கூடாதுன்னு சொல்றியா? இதுதானே நம்ம தொழிலே. அப்படி இல்லை கயல், நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு கடல் வளத்தை தொந்தரவு பண்ணாம விட்டாதானே எதிர்காலத்திலயும் மீன் தடையில்லாம நமக்கு கிடைக்கும். அப்படியா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. இன்னும் உனக்கு புரியலையா? சரி, பரவாயில்ல விடு. இன்னைக்கு நம்ம மீனவ கூட்டத்துல இத பத்தி தான் விழிப்புணர்வு கூட்டம் போடுறாங்க. வா போய் கேட்போம். செண்பகம், என்ன இவ்ளோ பேர் இருக்காங்க? சரி, இங்க யாரு என்ன தலைப்புல பேச போறாங்க? வளரட்டும் மீன், வளமாகட்டும் வாழ்வு அப்படின்ற தலைப்புல பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவங்க சொல்றத கவனமா கேளு. வளரட்டும் மீன், வளமானதாகட்டும் வாழ்வு என்ற தலைப்பிலிருந்து அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். மீன்களை வளர அனுமதிக்க வேண்டும். அதாவது கடலில் காணப்படக்கூடிய எண்ணற்ற வளங்களுள் மீன் வளமும் ஒன்று. பொதுவாக இவ்வளங்களை வெவ்வேறு மீன் வலைகளை கொண்டு வலைகளின் தன்மைக்கேற்ப மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இம்மீன்பிடி வலைகள் கடல் சுற்றுச்சூழலுக்கேற்ப இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மீன்களின் அளவை தேர்ந்தெடுத்து பிடிக்கும் வலைகள், மற்றொன்று மீன்களின் அளவை தேர்ந்தெடுக்காமல் பிடிக்கும் வலைகள். அதாவது வலைகளில் பெரிய மீன்கள் மற்றும் இன முதிர்ச்சியடைந்த மீன்களை தேர்வு செய்து பிடிக்கும் வலைகளான செவுள் வலைகள், 1000 கால் தூண்டில், தூண்டில் வலைகள் மற்றும் கூண்டுகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இவற்றின் மூலம் பெரும்பாலும் பெரிய மீன்களே பிடிக்கப்படுகின்றன. பிற வலைகளான மடி வலைகள், கரை வலைகள், இழு வலைகள் மற்றும் சுருக்கு மடிகளை கொண்டு மீன்கள் பிடிக்கப்படும்போது அதன் அளவுகளை தேர்ந்தெடுக்காமல் பல்வேறு வகையான மீன்கள், இளம் மீன் குஞ்சுகள் போன்றவற்றை பிடிக்க நேரிடுகிறது. இதனால் பல்வேறு மீன் வளங்கள் அழியும் நிலையில் உள்ளன, பாதிப்புக்கு உள்ளாகின்றன. குறிப்பாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களான பாறை மீன்கள், ஊளி மீன்கள், வாளை மீன்கள், நகரை மீன்கள், வாவல் மீன்கள், சங்கரா மீன்கள், கிழங்கான் மீன்கள், சூடை மீன்கள், கத்தாழை மீன்கள், பேய்க்கணவாய், ஊசிக்கணவாய், ஓட்டுக்கணவாய், மேலும் குருத்தெலும்பிகளான சுறா, திருக்கை, உளுவை போன்ற பல்வேறு அரிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீனினங்கள் அளவினை தேர்ந்தெடுக்காமல் பிடிக்கப்படும் பொழுது அவை அழிவினை நோக்கி செல்வதற்கு நாம் வழிவகை செய்கின்றோம் என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த சிறு மீன்களை பிடிப்பது எந்த அளவுக்கு ஆபத்து என்று பார்ப்போமேயானால், உலக அளவில் 2 கோடி டன்கள் அளவிலான மீன்கள் ஒவ்வொரு வருடமும் சிறு அளவிலான மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. இதை நம் ஊரில் கலசல் மீன்
அல்லது ஆங்கிலத்தில் பை கேட்ச் என்று சொல்வார்கள். இவ்வாறு பை கேட்ச் மூலமாக நமது நாட்டில் 2011 கணக்கெடுப்பின்படி 3.91 லட்சம் டன்கள் மீன் பிடிக்கப்பட்டுள்ளது பதிவாகியுள்ளது. இது அந்த நாளின் படி மொத்த இந்தியாவின் கடல் மீன் பிடிப்பின் அளவோடு சமமான அளவாகும். 3.91 லட்சம் டன்கள் என்பது இந்தியாவின் மொத்த கடல் மீன் பிடிப்பின் அளவு. அதே அளவிலான சிறு மீன்களையும் நாம் பிடித்து கடல் வளத்திலிருந்து நாம் பிடித்து பயனற்றதாக மாற்றியுள்ளோம் என்பதனை நாம் வருத்தத்தோடு உணர வேண்டிய செய்தியாகும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேவையான புரத சத்தினை பூர்த்தி செய்ய, மேலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியினை ஈட்டுவதற்கும் இவ்வாறான சிறு மீன் பிடிப்பினை தவிர்த்து மீன் குஞ்சுகளை வரமுறையற்று பிடிப்பதை தவிர்த்து சிறுமீன்கள் பிடிப்படும் பொழுது அவை தப்பி கடலில் செல்வதற்கு ஏதுவான வழிவகை செய்திடுதல் அவசியம். இவ்வாறு பொடி மீன்களை அல்லது சிறு மீன்களை நாம் கடலிலே விடுவிப்பதன் நன்மைகள் என்ன என்று பார்ப்போமேயானால், அதிக மீன் உற்பத்தியினை செய்ய முடியும். அதாவது சிறு மீன்களை தப்பி செல்வதன் மூலம் அவை அதிக முட்டையிட்டு மேலும் அதிக மீன்களை உற்பத்தி செய்ய முடியும். மேலும் நிலையான மீன் வளத்தினை நாம் உறுதி செய்திடலாம். இவ்வாறு மீன்கள் இனப்பெருக்கம் செய்து அதன் இன விருத்தியினை அதன் அடுத்த தலைமுறையினை இருப்பு செய்வதன் மூலம் நீண்ட காலத்திற்கு தேவையான மீன் வளத்தினை நிலைநிறுத்திட முடியும். மேலும் அதிக வருமானம். பெரிய மீன்களை மட்டும் நாம் குறிவைத்து பிடிக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு எடையிலான மீன்களை பிடிக்கிறோமோ அதற்கு உரிய அதிகபட்ச விலையினை நாம் நிர்ணயம் செய்து அதிக வருமானம் ஈட்ட முடியும் என்பதனை மீனவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்று பார்ப்போமேயானால், இந்த பொடி மீன்களை நாம் பிடிப்பதனால் உணவு சங்கிலியில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படவும் நேரிடக்கூடும். எனவே சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்தும் உணவு சங்கிலியினை நிலை நிறுத்தி சீராக செயல்பட செய்வதற்கும் இந்த பொடி மீன்களை சிறு மீன்களை பிடிப்பதை நாம் தவிர்த்திடுதல் வேண்டும் என மேலும் அறிவுறுத்திக் கொள்கிறேன். இவ்வாறு ஆபத்து நிறைந்த இந்த பொடி மீன்களை பிடிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்று பார்த்தால், சிறுமீன் பிடிப்பின் மூலம் மீன் வளத்திற்கு இத்தகைய ஆபத்துகள் ஏற்படுகிறது என்று தெரிந்தும் பல்வேறு வழிகளில் மீனவர்கள் இதை தொடர்ந்து பிடித்து வருகின்றனர். இதற்கு ஒரு சில காரணங்களும் உள்ளது. அவை என்னவென்று பார்த்தால், சிறிய வலைகளை, சிறிய அளவிலான கண்ணியை கொண்ட வலைகளை பயன்படுத்துவதால் பெரிய மீன்கள் மட்டுமின்றி சிறு மீன்களும், சிறு மீன்கள் என்றால் அளவில் சிறிய மீன்கள் அல்ல, அவை வளர வேண்டிய இளம் மீன் குஞ்சுகள், அவற்றையும் பிடிக்க நேரிடுகிறது. மேலும் அதிகப்படியான மீன் பிடித்தல், ஆங்கிலத்தில் ஓவர் ஃபிஷிங் என்று சொல்வார்கள். அந்த அதிகப்படியான மீன் பிடித்தல் என்பது இரு வகைப்படும். ஒன்று சினை மீன்களை பிடித்து மீன் வளத்தினை குறைத்தல், இன்னொன்று இன முதிர்ச்சி அடையாத அல்லது இனப்பெருக்கமே செய்யாத இளம் மீன்களை பிடித்து மீன்வளம் பெருகுவதை குறைத்தல். இவ்வாறு இரு வகையான ஓவர் ஃபிஷிங், அதிகப்படியான மீன்பிடித்தல் முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இந்த ஜுவெனல் ஃபிஷஸ், இளம் மீன்களை பிடிப்பது, அந்த மீன் ஒரு முறை கூட இனப்பெருக்கம் செய்யாமல் அதன் தலைமுறையினை விருத்தி செய்யாமல் பிடிக்கப்படுவதே ஒரு அதிகப்படியான மீன்பிடித்தல் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுவும் ஒரு காரணமாக இருந்து வருகிறது. மேலும் சந்தை தேவை, சந்தைகளில் ஏற்படக்கூடிய டிமாண்டினை பூர்த்தி செய்ய வேண்டி அதிகப்படியான மீன்களை பிடிக்க அதிக நேரம் எடுத்து மீன் பிடித்தல், அதிக அளவிலான அதிக நீளமான வலைகளை கொண்டு மீன் பிடித்தல், அதிக நாள் கடலில் தங்கி மீன் பிடித்தல், இவ்வாறு சந்தை தேவைக்கேற்ப நாம் மீன்பிடி நாட்களையும் நேரத்தினையும் அதிகப்படுத்துதல் இந்த பொடி மீன்கள் பிடிபடுவதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. மேலும் விழிப்புணர்வு இல்லாமல் இருத்தல், மீனவர்களிடையே இந்த சிறு மீன்களை, இளம் மீன் குஞ்சுகளை பிடிப்பதால் எத்தகைய ஆபத்துகள், விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதனை அவர்கள் உணராமல், அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் பிடித்து வருகின்றனர். அந்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தவே இந்த வானொலி உரையினை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் மீனவ நண்பர்களிடம் சிறு மீன்கள், இளம் மீன் குஞ்சுகளை பிடிப்பதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறு மீன்களையும் இளம் மீன் குஞ்சுகளையும் பிடிப்பதால் இனப்பெருக்கம் குறைந்து மீன்வளம் அழிய நேரிடுகிறது. மேலும் நீண்ட காலத்திற்கான நிலைத்த மீன்வளம், சஸ்டைனபிள் ஃபிஷிங் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்திற்கு நிலையான மீன்பிடிப்பு இல்லாமல் போவதற்கான சூழல் ஏற்படுகிறது. மேலும் உணவுச் சங்கிலி பாதிப்படைந்து உயிரியல் சமநிலை பாதிப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி
சிறு மீன்களை பிடிக்கும் பொழுது நமது படகில் மீன்கள் நிரம்பி காணப்படுவது போல தோன்றும். ஆனால் உரிய விலையை நாம் நிர்ணயம் செய்து சரியான லாபத்தினை ஈட்ட முடியாமல் பொருளாதார இழப்பு ஏற்படவும் இது ஒரு காரணமாக அமையும் என்ற இளம் மீன்களை பிடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் நமது மீனவ நண்பர்களிடம் பகிர்ந்து ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவோம். இந்த இளம் மீன்களை அல்லது சிறு மீன்களை பிடிப்பதை தவிர்க்கும் வழிமுறைகள் என்னென்னவென்பதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாவதாக, இழுவலைகளில் தூர்மடி என்று சொல்லக்கூடிய அந்த கடைசியில் உள்ள பை போன்ற பகுதியில் சதுர கண்ணிகளை பயன்படுத்துவதன் மூலம் சிறு மீன்களை வலைகளில் பிடிபடாமல் தவிர்க்கலாம். மேலும் இழுவலைகளை பொறுத்தமட்டில் மீன் வளத்தை பாதிக்காத வலைகளை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. எடுத்துக்காட்டாக செவில் வலை, தூண்டில் வலை மற்றும் ஆயிரங்கால் தூண்டில் ஆகியவற்றை குறிப்பிடலாம். செவில் வலைகளில் கண்ணி அளவு அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலான கண்ணிகளை பொருத்துதல் அவசியம். மேலும் தூண்டில் மீன்பிடிப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவிலான தூண்டில்களை பயன்படுத்துவதன் மூலம் மீன்களின் அளவை நிர்ணயம் செய்து பெரிய மீன்களை, வளர்ந்த மீன்களை பிடிக்க முடியும் என்பதனை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இரட்டை மடி, தள்ளுமடி, கரைவலை மற்றும் சுருக்குமடி போன்ற கடல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை உண்டாக்கும் மற்றும் இளம் மீன்களை அதிகம் பிடிக்கக்கூடிய வலைகளை முடிந்த மட்டில் தவிர்த்திடுதல் வேண்டும். இழு வலைகளில் பயன்படுத்தப்படும் தூர் மடிகளின் கண்ணி அளவினை மிகவும் சிறியதாக வைக்காமல் குறைந்தது 35 மில்லிமீட்டர் ஆவது இருக்கும்படி நிர்ணயம் செய்து தூர்மடிகளின் கண்ணி அளவினை பயன்படுத்துதல் வேண்டும். மேலும் படகுகளில் பயன்படுத்தப்படும் மோட்டார் என்ஜின்களின் ஹார்ஸ் பவர் குதிரை திறனானது 250க்கும் மிகாமல் இழுவலை படகுகளில் பரிந்துரைக்கப்படும் படகு அளவுக்கேற்ற சரியான குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்த வேண்டும். அதாவது 15 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு 140 குதிரை திறனுள்ள என்ஜின்களையும் 15லிருந்து 17.5 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு 200 குதிரை திறன் உள்ள என்ஜின்களையும் 17.5லிருந்து 20 மீட்டர் நீளமுள்ள படகுகளுக்கு 250 குதிரை திறனுள்ள என்ஜின்களையும் பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் சிக்கனத்தையும் நாம் மேம்படுத்த முடியும், பொருளாதாரத்தையும் நாம் லாபகரமாக பராமரிக்க முடியும். இழுவலைகளில் சிறுமீன் அல்லது இளம் மீன்களை தவிர்க்கவும் மற்றும் சிறிய இறால்களை பிரிக்கும் சாதனங்களும் கடல் ஆமைகளை வலைகளிலிருந்து தப்பிச் செல்ல ஏதுவான சாதனங்களையும் பயன்படுத்துவது கட்டாயம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அவ்வாறாக இந்த சிறு மீன்கள், இறால்கள் தப்பி செல்வதற்கு ஏதுவாகவும் ஆமைகள் மீன்பிடி வலைகளிலிருந்து தப்பி செல்வதற்கு ஏதுவான சாதனங்களையும் முறையாக பொருத்தி மீன்பிடி வலைகளை நாம் பயன்படுத்துதல் அவசியம். கடலில் காணப்படக்கூடிய மேல்மட்ட மீன்களான சாலை, நெத்திலி போன்ற மீன்களை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வலைகளில் கண்ணியானது 22 மில்லிமீட்டருக்கும் குறையாமல் இருக்க வேண்டும். இதன் மூலம் சிறு மீன்கள், இளம் மீன் குஞ்சுகள் தானாக வந்து மாட்டுவதை தவிர்க்க முடியும். மேலும் ஒரு பெரிய மீன் 1000 சிறிய மீன்களின் எடைக்கு சமமாகும். இதனை பெரிய மீன்களை பிடிக்கும் வலைகளை சிறு மீன்களை விட்டு பின் பெரிதாக்கி பிடித்தால் தேவையான எடையில் மீன்களை பிடிக்க முடியும். நாமும் நல்ல நிகர லாபத்தையும் அடைய முடியும். அண்மை கடல் பகுதியில் சிறு மீன்கள் அதிகமாக கிடைக்கும் காலங்களில் மீன் பிடிப்பை தவிர்த்தல் மூலமும் இளம் மீன் குஞ்சுகளை தப்பி சென்று அது பெரிய அளவில் வளருவதற்கு நாம் வழிவகை செய்ய முடியும். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மீனவ நண்பர்களும் தங்களது கடமைகளை உணர்ந்து பொறுப்பான மீன்பிடிப்பினை மேற்கொள்வதன் மூலம் சிறிய மீன்கள் பிடிப்படுவதனை தவிர்த்து வளர்ந்த இனமுதிர்ச்சி அடைந்த இனப்பெருக்கம் செய்த பெரிய மீன்களை பிடிப்பதனால் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்ற விழிப்புணர்வினை அவர்தம் சுற்றத்தாரிடம் பகிர்ந்து விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல் மிகவும் அவசியமாகும். என்ன கயல், வளரட்டும் மீன் வளமானதாகட்டும் வாழ்வுன்ற தலைப்புல பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது செண்பகம். நம்ம கடல் வளத்தை ரொம்ப தொந்தரவு பண்ணுனா அது நமக்கு தான் பாதகமா ஆயிடும் போல இருக்கே. அதுதான் உண்மையும் கூட கயல். நம்ம வாழ்வாதாரம் தங்கு தடையின்றி கிடைக்கணும்னா கடல் வளத்தை நாம தான் கவனமா பார்த்துக்கணும். ஆமா செண்பகம், அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. அத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.
மறக்காம அடுத்த வாட்டி கூட்டம் போடும்போது உன்னோட வீட்டுக்காரரையும் கூட்டிக்கிட்டு வந்துரு. அவர்தான் முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தடவை கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும். தண்ணீர் தேவை குறைவாகும். சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும். தண்ணீர் செலவும் குறைவாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது. குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது. நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது. குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது. உழவு தொழிலை சுற்றி இந்த உலகம் சுழல்கிறது. இந்த
இந்த உலகம் சுழல்கிறது. வள்ளுவர் சொன்னது சத்தியம் என்கிற உண்மை புரிகிறது. சத்திய உண்மை புரிகிறது. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. வேளாண் திட்டங்கள். தோட்டக்கலை மேம்பாட்டிற்கான அரசின் திட்டங்கள். தோட்டக்கலை என்பது பழங்கள், காய்கறிகள், மலர்கள், மசாலா பயிர்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் வளர்ப்பதை குறிக்கும் ஒரு வேளாண் துறையின் முக்கிய பகுதி ஆகும். இந்தியாவில் தோட்டக்கலை விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த நிலப்பரப்பில் அதிக லாபம் தரும் பயிர்கள் என்பதால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இது பெரும் ஆதரவை வழங்கி வருகிறது. மா, வாழை, திராட்சை போன்ற பழங்களும், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளும் இந்தியாவின் முக்கிய தோட்டக்கலை பயிர்களாகும். மலர் பயிர்களில் மல்லிகை, ரோஜா, சாமந்தி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. மிளகு, ஏலக்காய், மஞ்சள் போன்ற நறுமண பயிர்கள் இந்தியாவிற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தருகின்றன. சேமிப்பு வசதி குறைவு, விலையேற்ற இறக்கம் போன்ற பல்வேறு சவால்களை நிவர்த்தி செய்ய அரசு திட்டங்களை வகுத்துள்ளது. அவற்றில் தேசிய தோட்டக்கலை இயக்கம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆபரேஷன் கிரீன்ஸ் போன்றவை முக்கியமானவை. இந்த திட்டத்தில் டிஜிட்டல் வேளாண்மை என்பது பண்ணை உற்பத்தி திறன், சந்தை அணுகல் மற்றும் ஒட்டுமொத்த விவசாய செயல்திறனை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. தண்ணீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற உள்ளீடுகளை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் துல்லிய வேளாண்மை சாத்தியமாகியுள்ளது. நிகழ்நேர வானிலை மற்றும் மண் தரவுகளின் அடிப்படையில் தானியங்கி நீர்ப்பாசனம் செய்யும் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நீர் மேலாண்மை எளிதாகி இருக்கிறது. பயிர்கள் மற்றும் மண் நிலையை தொலைவிலிருந்தே கண்காணிக்க ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் உதவுகின்றன. மேலும் விநியோக சங்கிலியில் வெளிப்படைத்தன்மை மற்றும் கண்டறியும் தன்மையை உறுதி செய்ய தற்போது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடும் உயர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவானது விவசாயத்தில் பயன்படுத்துவதை இந்த இயக்கம் ஊக்குவிக்கிறது. பட அமைப்புகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய் கண்டறிதல், சிறந்த பயிர் திட்டமிடுதலுக்கான மகசூல் கணிப்பு மாதிரிகளை உருவாக்குதல், மேம்பட்ட தர கட்டுப்பாட்டிற்காக தானியங்கி பயிர் வரிசைப்படுத்துதல் மற்றும் தரப்படுத்துதல் போன்றவற்றில் AI பயன்படுத்தப்பட்டு வருகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தில் ஸ்மார்ட் விவசாய நடைமுறைகளை செயல்படுத்த IoT சென்சார் கருவிகள் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்து அளவு கண்காணித்தல், தண்ணீர் சேமித்து செயல்திறனை மேம்படுத்துதல், கால்நடைகளில் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை கண்காணித்தல் போன்ற செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயி, நுகர்வோர் நேரடி பரிவர்த்தனைகள் செய்யவும், வேளாண் சந்தைகளில் நியாயமான விலை நிர்ணயம் மற்றும் மோசடி தடுப்பு போன்றவற்றில் பிளாக் செயின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது வெளிப்படையான விநியோக சங்கிலியை உறுதி செய்கிறது. பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்காக வான்வழி பயிர் கண்காணிப்பிற்கு ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் ஆகியவை உதவுகின்றன. மேலும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து துல்லியமான பூச்சிக்கொல்லி தெளிப்பிற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறந்த திட்டமிடலுக்கான மகசூல் மதிப்பீடு மற்றும் வானிலை முன்னறிவிப்புகள் இதன் மூலம் சாத்தியமாகி உள்ளன. பயிர் தேர்வு மற்றும் வள மேலாண்மைக்கான தரவு சார்ந்த முடிவெடுத்தலில் இது பங்களிக்கிறது. தீவிர வானிலை மற்றும் பூச்சி தாக்குதல்களை முன்கணிப்பு செய்து பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பெரும் சேதம் தவிர்க்கப்படுகிறது. அக்ரிஸ்டாக் என்ற ஒருங்கிணைந்த விவசாய தரவுதளத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் மற்றும் நிலப்பதிவுகளின் மையப்படுத்தப்பட்ட தரவுகள், மண் மற்றும் காலநிலை தரவுகளின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட விவசாய ஆலோசனைகள் மற்றும் மானியங்கள், கடன் மற்றும் காப்பீடு ஆகியவற்றை இதன் வாயிலாக எளிதாக அணுக முடியும். ஈனாம் விவசாயிகளுக்கான டிஜிட்டல் சந்தையின் மூலம் இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி விற்பனை வாய்ப்பு உருவாகியுள்ளது. கிசான் அழைப்பு மையங்கள் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு 24 மணி நேரமும் தீர்வுகளை வழங்கி வருகிறது. விவசாயத்தின் அனைத்து அம்சங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் இந்த இயக்கம் சிறந்த உற்பத்தி திறன், குறைக்கப்பட்ட செலவுகள் மற்றும் மேம்பட்ட அணுகலை உறுதி செய்கிறது.
தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. அழகிய மலர்களின் தோட்டங்கள், அற்புத காய்கறி தோட்டங்கள், அழகிய மலர்களின் தோட்டங்கள், அற்புத காய்கறி தோட்டங்கள், பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. ஓஹோ, தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமீது தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.